எப்பவுமே தேவை என்ன சார்? ஒரு ஹாப்பினஸ். என்ன வேணும் மனுஷனுக்கு? அல்டிமேட்டா என்ன சார் வேணும்? ஒரு சந்தோஷம். சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? சந்தோஷம்னா என்ன? என்ன சார் சந்தோஷம்னா என்ன அப்படின்னா வெரி சிம்பிள். மகிழ்ச்சி என்றால் என்ன அப்படின்னா, நாம் நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல நமக்கு அதை செய்யற கெப்பாசிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி அனுபவிக்கணும். அதான் விஷயம். வாட் இஸ் மகிழ்ச்சி? மகிழ்ச்சி இஸ் நத்திங் பட் when you have the capacity to do anything at any point in time in any particular place, you have got that concept called happiness. It's a feeling. Happiness is a happy feeling, உணர்வு. என்ன நினைச்சாலும் எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். இதுதான் ஹாப்பினஸ். இப்போ இதை தவறா பயன்படுத்தினா அது அன்ஹாப்பியா அது சேடா மாறிடுது. ஏன்னா அங்க வந்து ஹாப்பினஸ் வந்து இட் இஸ் அ கிரேட் டொமைன். ஒரு மிகப்பெரிய ஒரு டொமைன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அத அந்த ஹாப்பி என்ன வேணா எப்ப வேணா எங்க வேணா எதை வேணா செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு கெப்பாசிட்டியை சரியா பயன்படுத்தினவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் தொடர்ந்து நீடிக்கும். அதை தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, யாரும் பார்க்கல ஸ்மோக் பண்றது, யாரும் பார்க்கல இல்ல ஆல்கஹால் எடுத்துக்கிறது, லிமிட்ட மீறி யாரும் பார்க்கல வேற கெட்ட செயல்களில் ஈடுபடுறது. உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்றதுக்காக நீங்க தவறான செயல்களில் ஈடுபட்டால் ஹாப்பினஸ் பறி போய்விடும். சோ இந்த ஹாப்பினஸ் அங்கதான் பறி போகுது சார். எங்க பறி போகுது? அதாவது நம்ம வந்து அந்த அந்த அதாவது ஹாப்பினஸ் வந்து நம்ம கூடவே இருக்கணும்னு சொன்னா நீங்க அந்த அந்த நிலையை வந்து நீங்க வந்து சரியா பயன்படுத்தணும். இட்ஸ் a beautiful feeling. ஹாப்பினஸ்ன்றது ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீலிங். அது வந்து நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ண, அது வந்து அது நமக்கு வேணும்னு நம்ம தப்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதாவது இது வந்து தப்புன்னா எது தப்புன்னா எது, அது ஒரு கான்செப்ட் இருக்கு. தப்புன்னா என்ன அப்படின்னா, உள்ளத்தாலேயோ நமது உடலாலேயோ நம்ம வந்து யாருக்கும் தீங்கு விளைவிக்காம நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டாலும் அது சரிதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பரான பாயிண்ட். இதை விட வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாது. என்னை பொறுத்தவரை நான் படிச்ச வரைக்குமே என்னுடைய அனுபவத்துல இதுதான். உடலாலேயோ உள்ளத்தாலேயோ வந்து யாருக்கும் நம்ம வந்து தீங்கு விளைவிக்காம நம்ம நடந்துகிட்டோம்னா போதுமானது. சிம்பிள் கான்செப்ட். இப்போ உடலாலேயோ உள்ளத்தாலேயோ யாருக்கும் தீங்கு விளைவிக்கூடாது. இந்த யாருக்கும் வந்து நம்மளும் இருக்கிறோம். நான் தானே ஸ்மோக் பண்ணிக்கிறேன், நான் தானே லிக்கர் சாப்பிடுறேன், நான் தானே. நோ 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 நோ. உடலாலேயோ உள்ளத்தாலேயோ நீங்க உங்களுக்கே தீங்கு விளைவிச்சு கூடாதுன்றதும் அதுல அடங்கும். நம்ம ஊர் மக்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நான் சொல்லுது, நம்ம மக்கள் எதை எடுத்தாலும் அது மத்தவங்களுக்கு தான், அது நம்மளுக்கு இல்லை. இது ஒரு ஜோக். உண்மையாவே ஜோக்குன்னா ஜேன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது இது வந்து மத்தவங்களுக்கு தான், நம்மளுக்கு இல்லை. இந்த அரசியல்வாதிங்க ஆகட்டும், வாத்தியாருங்க ஆகட்டும், இல்லைன்னா வந்து இந்த அட்வைஸ் பண்ற எந்த டிக்கெட் எடுத்தாலுமே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கும் தான். அந்த ஒரு அடிப்படையான ஒரு அறிவு வேணுமா இல்லையா சொல்லுங்க. அந்த அடிப்படையான ஒரு அறிவு வந்து நம்ம இதெல்லாம் சார் இருந்தாதான் சார் நீங்க வந்து அதாவது ஜெயிக்கணும்னா இந்த குவாலிட்டிஸ் வந்து ஒரு மனுஷன் கிட்ட